ஸோ ஐயப்பனுக்கு மாலை போட்டு அவரை போய் பார்க்குறதுல நன்மை இருக்குன்னு தெரியும். பட் என்ன மாதிரியான நன்மை இருக்கும்? இந்த அஷ்டம சனி எப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லையா? அஷ்டம சனியை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அஷ்டம சனி காலத்தில் ஐயப்ப சாமிக்கு மாலை இடும் பொழுது அந்த அஷ்டம சனி உங்களிடம் துல்லாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. என்னதான் அஷ்டம சனியாக இருந்தால் கூட அந்த அஷ்டம சனி அதிர்ஷ்ட சனியாக மாறக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை இந்த ஐயப்ப சாமி வரமாக கொடுக்குறாரு அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை. அதே மாதிரி ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் 7.5 சனி வரும் இல்லையா? அந்த 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷமாக ஆட்டி படைக்கக்கூடிய அந்த 7.5 சனி காலத்தை 48 நாட்களில் நல்லபடியாக வெல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த ஐயப்ப சாமி கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. மெய்யான வாழ்க்கையை நெய்யான வகையில், அதாவது நெய்யில் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஐயப்ப சாமி உங்களுக்கு மெய்யான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஐயப்ப சாமிக்கு மாலை இணையக்கூடிய வழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது.